அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபீனா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபஇன் அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்லு பித்ஆத்தின் ضலாலா வ குல்லு ضலாலத்தின் ஃபின்னார். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் புனித மிகுந்த இந்த மாதத்தில், புனிதம் நிறைந்த இந்த நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தால் கடமையாக்கப்பட்டிருக்கிற ஒரு வணக்க வழிபாடு ஹஜ். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்பது லைஸ லஹு ஜஸாவுன் இல்லல் ஜன்னா, அதற்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலியே கிடையாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படி என்றால் ஏனைய அமல்களுக்கு சொர்க்கம் என்ற உத்தரவாதம் கிடையாது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக, அல்லாஹ்விற்கு மட்டும் உரித்தான ஹஜ்ஜாக நாம் செய்வோம் என்றால் அந்த ஹஜ் என்பது கண்டிப்பாக சொர்க்கத்தை நமக்கு ஊர்ஜிதப்படுத்திவிடும், உறுதியாக்கிவிடும். அப்படிப்பட்ட ஹஜ்ஜை செய்யக்கூடிய மாதம் இந்த மாதம். மிக குறிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஹஜ்ஜை ஒட்டி அதற்குண்டான சிறப்புகளை எக்கச்சக்கமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு எடுத்துரைத்திருக்கிறான். பெண்களாக இருந்தாலும், முதியவர்களாக இருந்தாலும், சிறுவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு போர்க்களத்திற்கு செல்வதற்கு அனுமதி கிடையாது, ஜிஹாது செய்வதற்கு அனுமதி கிடையாது, போராடுவதற்கு அனுமதி கிடையாது. அவர்களுக்குண்டான ஜிஹாதாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை நமக்கு நினைவுபடுத்தினாங்க. நீங்கள்லாம் ஜிஹாது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஹஜ்ஜு செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்க. இது மாதிரியான சிறப்புகளை உள்ளடக்கியது இந்த ஹஜ்ஜு. இப்படி எக்கச்சக்கமான ஹஜ்ஜுக்குண்டான கிரியைகள், அதற்குண்டான மகத்துவங்கள், சிறப்புகள் இஸ்லாத்தால் எடுத்து இயம்பப்பட்டிருந்தாலும் மிக குறிப்பாக நாம் இன்றைக்கு நோன்பு வைத்திருக்கிறோம். இந்த அரஃபாவுடைய நோன்பு என்பது ஒரு வருஷத்தினுடைய முந்தைய பாவத்தையும் ஒரு வருஷத்தினுடைய பிந்தைய பாவத்தையும் நமக்கு மன்னித்து தருகிறது. அரஃபா நாளில் நாம் நோன்பு வைக்கிறோம் என்றால் அரஃபா நாளில்தான் அரஃபா பெருவழியிலே ஹஜ்ஜிலே ஒரு கிரியையாக அல்லாஹ்வின் தூதரால் காட்டி தரப்பட்டிருக்கிற ஒரு அமல், அரஃபாவிலே தங்கிவிட்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு அமல். ஆரம்ப காலத்தில் ஹஜ் என்பது ஏதோ இன்னைக்கு நேற்று கடமையாக்கப்பட்ட விஷயம் அல்ல, ரசூலுல்லாவால் கடமையாக்கப்பட்ட விஷயமும் அல்ல. ரசூலுல்லாவுக்கு முன்னாடியே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், கிட்டத்தட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தை எடுத்து பார்த்தால் ஒரு 3000 வருடம் இருக்கும். அதுக்கு முந்தைய ஆண்டுகளை சார்ந்தவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஏறத்தாழ குறைந்தபட்சம் ஒரு 5000 ஆண்டுகளாவது இருக்கும். அந்த ஹஜ்ஜை அறிவித்த மகத்தான சிறப்பிற்குரியவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். முதல்ல ஹஜ் என்ற கடமையை உலக மக்களுக்கு அறிவித்த ஒரு மகத்தான சிறப்பை பெற்றவர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் காட்டித்தரப்பட்ட ஹஜ்ஜு தொடர்ச்சியாக மக்களுக்கு நடுவில் இருந்து கொண்டுதான் இருந்துச்சு, அழிஞ்செல்லாம் போகல. மக்கத்து காஃபிர்களாக இருந்தவர்களும் கூட வருஷத்தில் இந்த துல்ஹஜ் மாதம் வந்தால் அவர்களிடத்தில் இணை வைப்பு இருந்தாலும், சாராய மது பழக்கம் இருந்தாலும், விபச்சாரம் என்கின்ற பழக்கம் இருந்தாலும், அடிமைகளை அடித்து நொறுக்குகிற அந்த கொடுஞ்செயல் இருந்தாலும் ஹஜ் என்ற காரியத்தை விட்டுட்டுலாம் போகல, ஹஜ் என்ற காரியத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இதை ஒரு வணக்கமாக பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இன்னும் சொல்றதா இருந்தா நமக்கெல்லாம் தெரியும், குறைஷி குலத்தை தவிர ஏனைய மக்கள் அந்த மக்காவில் இருக்கிற காபத்துல்லா ஆலயத்தை தவாப் செய்வதாக இருந்தால் அவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும்
நிர்வாணமாகத்தான் என்ன செய்யணும், தவாஃப் செய்யணும் என்பதை போன்ற நடைமுறையெல்லாம் ரசூலுல்லாஹ் இந்த ஹஜ் சம்பந்தமாக, உம்ரா சம்பந்தமாக, தவாஃப் சம்பந்தமாக சட்டதிட்டங்களை சொல்வதற்கு முன்னாடி வரைக்கும் இப்படித்தான் இருந்துச்சு. அப்ப இதெல்லாம் காட்டுற செய்தி என்னன்னா, ஹஜ் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் தொன்று தொட்டு நடைமுறைக்கு வந்திருந்த, நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு வணக்க வழிபாடாக இருந்துச்சு. ஆனா அதுல சில மாற்றங்கள் ரசூலுல்லாஹ் செஞ்சு கொடுத்தாங்க. என்ன காரணம்னா, ஒரு வணக்க வழிபாட்டை செய்யும் பொழுதும் கூட அவரிடத்துல அந்த ஏற்றத்தாழ்வு குறையாம இருந்துச்சு. நிறத்தால், மொழியால், அதே மாதிரி குலத்தால், கோத்திரத்தால் மக்களை பாகுபடுத்தி வேறுபடுத்தி கூறு போட்டு வழிநடத்துகிற ஒரு அவல நிலை மக்கத்து குஃபார்கள்ட்ட இருந்துச்சு. தீண்டாமை என்கின்ற கொடுஞ்செயல் அது ஏதோ நடைமுறையில் இருக்கிற ஃபேஷன் மாதிரி என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுதான், அது செஞ்சாதான் மனுஷனா பார்க்கப்படுவான், அதுதான் தப்பிக்கிறதுக்கான வழி, வாழ தெரிஞ்சவன் அப்படிதான் இருப்பான். ஏழை எளியவர்களை, பாட்டாளி மக்களை, பணம் இல்லாதவர்களை, உயர்ந்த குலத்தில் பிறக்காதவர்களை, அழகில்லாதவர்களை, அரபி பேச தெரியாதவர்களை இழிவாக, தரக்குறைவாக, தரைமட்டமாக பார்த்து அவர்களை ஒதுக்கி ஓரவஞ்சனை செய்து அவர்களை பாகுபடுத்தி அவர்களை நடைமுறைப்படுத்துவதையே வித்தியாசமாக பார்க்கக்கூடிய ஒரு அவல நிலை மக்கத்து குஃபார்கள்ட்ட இருந்துச்சு. இது ஏனைய நேரத்தில் தான் இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, ஹஜ் என்கின்ற கிரியையை செய்யும் பொழுதும் இருந்துச்சு. அதுல மிக குறிப்பாக இன்னைக்கு நாம நோன்பு வச்சிருக்கிறோம் சொன்னேன், நோன்பு வச்சிருக்கிறோம். இந்த அரஃபா தினத்தை ஒட்டி நாம நோன்பு வச்சிருக்கிறோம். இந்த அரஃபா அதனுடைய பின்னணியை நமக்கு தெரியாமல் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறோம். மக்கத்து குஃபார்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏழை எளியவர்கள், பாட்டாளிகள் ஒன்று சேருகிற ஒரு இடமாக, ஒன்று சேரக்கூடிய ஒரு கூட்டம் கூடக்கூடிய ஒரு இடமாகத்தான் அரஃபா மைதானத்தை பார்த்தாங்க. ஆனா அல்லாஹ் சட்டத்தை போட்டு ஒரே அடியாக அடித்தான். எல்லா மக்களும் இந்த அரஃபாவை சந்தித்து விட்டுத்தான் போகணும், அரஃபாவில் தங்கிவிட்டு தான் போகணும். திருமறை குர்ஆன் நமக்கு வசனத்தை தெரிவித்து தந்தது. அல்லாஹ்வின் தூதர் செய்தது ஒரு ஹஜ்ஜி தான். சில உம்ராக்கள் செஞ்சிருக்கிறாங்க, ஆனா ஒரு ஹஜ்ஜி தான். ஹஜ்ஜில மட்டும்தான் அரஃபா என்கின்ற அந்த பெருவெளியிலே தங்கக்கூடிய கிரியை இருக்கிறது. நல்ல நுட்பமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மக்கத்து குஃபார்கள் இழிவாக, தரக்குறைவாக, ஏளனமாக பார்க்கப்பட்ட இடம் அரஃபா பெருவெளி. அந்த அரஃபா பெருவெளியை அல்லாஹ் பிரமிப்பூட்டி என்ன செய்தான், அறிவித்து கொடுத்தான். சும்மா அஃபீது மின் ஹைசு அஃபாதன் நாஸ், மக்கள் எல்லாரும் எங்கே ஒன்று கூடுகிறார்களோ அப்படிப்பட்ட அரஃபா பெருவெளியில் நீங்களும் தங்கித்தான் ஆகணும். வஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று குர்ஆன் வசனம் இறங்குச்சு. இந்த அரஃபா ஒட்டித்தான். என்ன காரணம்? குறைஷி குலத்தவர்கள் அவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த அரஃபா பெருவெளியை புறக்கணிச்சாங்க. அரஃபாவுக்குலாம் போக தேவையில்லை, டைரக்டா என்ன செய்யலாம், நம்ம முஸ்தலிஃபாவுக்கு போய் ஹஜ்ஜுக்குண்டான கிரியைகளை முடித்துவிட்டு சென்று விடலாம் என்பதை போன்று நினைத்து வாழ்ந்து நடைமுறைப்படுத்தியவர்கள் அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்ன செய்யறாங்க, ஃபர்ஸ்ட் அவர்கள் குறைஷி குலத்தை சார்ந்தவங்க. முதல்ல இந்த வசனத்தை நடைமுறைப்படுத்தும் விதமாக ரசூலுல்லாஹ் அரஃபா பெருவெளியிலே தங்குகிறார்கள். அப்பொழுது ஒரு மனிதர், அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பிறகுதான் என்ன செஞ்சார், அந்த மனிதர் இஸ்லாத்துக்கு வந்தார். இப்ப ரசூலுல்லாஹ் அரஃபாவில் நிற்கும் பொழுது இந்த மனிதர் இஸ்லாத்துக்கு வரல, அவருடைய பெயர் மறந்து விட்டது. அந்த மனிதர், அந்த சஹாபி பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவர். அவர் தன்னுடைய ஒட்டகத்தை காணவில்லை என்று தேடி வந்து கொண்டிருந்திருக்கிறார். அரஃபா மைதானத்தில் ரசூலுல்லாஹ் இந்த துல்ஹஜ் மாதத்தில் ஹஜ் செய்யக்கூடிய நேரத்தில் அரஃபாவில் இந்த குறைஷி குலத்தை சார்ந்த இவர் நிற்கிறாரே என்று ஆச்சரியப்பட்டதாக பின்னாடி என்ன செய்கிறார், செய்திகளை அறிவிக்கிறார். இவர் குறைஷி குலத்தை சார்ந்தவர் தானே, இவருக்கு என்ன இங்க இடம், இவருக்கு என்ன இங்க வேலை என்பதை போன்று நினைத்திருக்கிறார். அதை பின்னாடி அறிவிக்கக்கூடிய செய்திகள் நமக்கு உணர்த்துகிறது. அப்ப எந்த அளவிற்கு குறைஷிகள் ஓரவஞ்சனை பார்வையாக இதை பார்த்திருக்கிறாங்கன்னு பாருங்க. அல்லாஹுவின் மகத்தான ஒரு சங்கைக்குரிய இடமாக அறிவிக்கப்பட்ட இடம் அரஃபா பெருவெளி. சாதாரண ஒரு இடம் அல்ல. நீங்க நோன்பு வச்சிருக்கிறோம்னா அதனுடைய தாக்கத்து தான், அதனுடைய ஏக்கம் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களை கூப்பிட்டு சொல்வானாம், உந்துரு, என்னுடைய அடியார்களை நீங்கள் பாருங்கள், பரட்டை தலையோடு தூசி படிந்த மேனியோடு நின்று கொண்டு என்னை வணங்குவதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள், நான் சொன்னேன் என்ற ஒரே கட்டளைக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் மலக்குமார்களிடத்தில் பெருமிதத்தை வெளிப்படுத்துகிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அங்கு எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. நிறவெறி, குலவெறி, கோத்திரவெறி, பணம்,
அது மாதிரியான எண்ணங்கள், பதவி, அது மாதிரியான சிந்தனைகள் எதுவுமே கிடையாது. எதற்கும் மதிப்பில்லை. ஒன்றே ஒன்றுதான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தந்ததின் அடிப்படையிலே அல்லாஹ் எதை பார்க்கிறான்? உங்களுடைய உள்ளத்தை, அந்த இறை அச்சத்தை மட்டும்தான் பார்க்கிறான். அதை மட்டும்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கவனிக்கிறான். வேற எதுவுமே கிடையாது. ஒரு மனுஷனை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்றதும் தாழ்ந்த இடத்துக்கு கொண்டு செல்றதும் ஒன்றே ஒன்றுதான், இறையச்சத்தை மையக்கருவாக வைத்து நீங்கள் பயணம் செய்யுங்கள். இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும், உங்களிலே ஆகச் சிறந்த ஒரு மனிதர் யார் என்றால் அவர் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், அல்லாஹ்வை அஞ்சுபவர் தான் உங்களிலே சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து பகிரங்கமாக அறிவிக்க சொன்னவன் இறைவன். அப்படிப்பட்ட மார்க்கத்தை நாம ஏற்றிருக்கிறோம். புரிந்து கொள்ளணும். சும்மா நோன்பு வச்சோம்னா நோம்போட முடிகிறது அல்ல. இதற்கு பின்னாடி பின்புலம் இருக்கிறது, பின்னணி இருக்கிறது. இதனுடைய மிகப்பெரிய மகத்துவம் இருக்கிறது. எந்த அளவுக்குன்னா, ஒருவேளை இந்த குறைஷிகள் ஏமாற்றி லேட்டாக வந்து தாமதமாக வந்தாலும் கூட 10வது நாள் அவர்கள் ஹஜ்ஜி பெருநாளுக்கு முன்னாடி அவர்கள் என்ன செய்யணும்? அந்த நைட்டு நேரத்தில் வந்தாலும் அரஃபாவில் லைட்டாக கொஞ்ச நேரம் நின்றுட்டு தான் வரணும். இப்படி சட்டத்தை போட்டான் அல்லாஹ். எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது என்று பாருங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்களிடத்துல அந்த கோத்திர வெறி, நிறவெறி இதெல்லாம் மலிஞ்சு போய் இருந்துச்சு. இன்னைக்கும் நமக்கு இது ஒரு பாடத்தை, படிப்பினையை ஊட்டுகிறது. சாதாரண படிப்பினை அல்ல. இன்றைக்கு வரைக்குமே நீங்கள் இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டால் இந்த பிரபஞ்சத்திலே தீண்டாமை என்கின்ற கொடுஞ்செயலை கண்டித்து பேசுறதுக்கு ஆட்கள் கிடையாது. அப்படியே பேசினாலும் அதற்கு மதிப்பு கிடையாது. அது நடைமுறையிலே கிடையாது. மக்களுக்கு மத்தியிலே பணத்தை வைத்து, நிறத்தை வைத்து, குலத்தை வைத்து, கோத்திரத்தை வைத்து, மொழியை வைத்து, இனவெறியை வைத்து எவ்வளவோ அரசியல் செய்யப்படுகிறது, எவ்வளவோ ஆக்கிரமிப்புகள் செய்யப்படுகிறது. இதை நம்பி ஏமாந்து போகக்கூடிய மக்களும் இன்றைக்கும் இருக்கிறாங்க. இது இன்றைக்கு நேற்று தொடங்கிய பிரச்சனை அல்ல. மனிதர்களை இது மாதிரியான பிரிவினையை ஏற்படுத்தி தரக்குறைவாக நடத்தக்கூடிய ஒரு அவல நிலை சமூகத்தில் இருந்துகிட்டே இருக்குது. இஸ்லாத்தை தவிர, இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர, இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்த வணக்க வழிபாட்டை தவிர, ஏதோ தனி மனுஷன் பிற மக்களை இழிவா பார்க்கிறான், தரக்குறைவா நடத்துறான்னா வேற. இன்னைக்கு என்ன நிலைமை? இஸ்லாத்தை தவிர எந்த சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இது மாதிரியான பாகுபடுத்தி வேறுபடுத்துகிற ஒரு அவல நிலை. ஆண்கள் பெண்கள், ஆண்கள் உயர்ந்தவங்க, பெண்கள் தாழ்ந்தவங்க. சபரிமலை பிரச்சனையும் உங்களுக்கு தெரியும். பெண்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே அனுமதி கிடையாது, தெரியுமா? இன்னைக்கு வரைக்குமே பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் அங்கே நுழையக்கூடாது, வணக்க வழிபாட்டை செய்யக்கூடாது. இந்த புறக்கணிப்பை பார்த்தே இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் ஃபாத்திமா சபரிமலா என்கின்ற பெண்மணி. அமெரிக்கா எவ்வளவு உச்சபட்ச நட்சத்திரமாக விளங்கி கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய எல்லா நாடுகளும் எல்லா ராஜ்யங்களும் பார்த்து அஞ்சு நடுங்குகிற ஒரு நாடாக, ஒரு அரசாணையாக அமெரிக்காவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அமெரிக்காவில் சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வெள்ளை நிறத்து போலீஸ்காரர், ஒரு காவல்காரர், ஒரு கருப்பினத்தை சார்ந்த ஒரு மனிதனுடைய கழுத்துல தன்னுடைய முட்டியை வைத்து அழுத்தி சாகடித்தார். கருப்பினத்தவர் என்ற ஒரே காரணத்துக்காக. நிறவெறி இன்றைக்கும் இருக்கிறது, குலவெறி இன்றைக்கும் இருக்கிறது, கோத்திரவெறி இன்றைக்கும் இருக்கிறது. ஏன் நம்மிடத்திலேயும் கூட பணத்தை வைத்து பாகுபடுத்துகிற ஒரு அவல நிலை இன்றைக்கும் இருக்கிறது. ஒரு பணக்காரன் ஏழை ஒன்னா இருக்கிறானா? ஒரு ஏழை வீட்டில் போய் பணக்காரன் சம்பந்தம் எடுக்கிறானா? இல்லை தானே. இஸ்லாத்தில் இருக்கிறோமே, முஸ்லிமாக இருக்கிறோமே, மக்களை இப்படி பாகுபடுத்தி வேறுபடுத்தி கூறு போட்டு ஒரு ஓரவஞ்சனை செய்கிறோமே, யோசித்து பார்த்தோமா? எந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு யாரிடத்துல எந்த மாதிரியாக நடந்து கொண்டிருக்கிறோம்? ரசூலுல்லாஹ் இப்படியா சொல்லி தந்தாங்க? இப்படியா வடிவமைச்சு தந்தாங்க? தான் ஒரு உயர்ந்த குலத்தில் பிறந்தாலும், தான் ஒரு வெள்ளை வெளியர் என்று ஒரு வெள்ளை நிறத்து மனிதனாக விளங்கினாலும் கூட எல்லா மக்களையும் அரவணைத்து ஒன்றிணைத்தவர் ரசூலுல்லாஹ். சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த சமுதாயம் இது கல் புன்யான், ஒரு கட்டடத்தை போன்று ஒன்றிணைந்து இருக்கணும். கல் ஜசதில் வாஹித், ஒரு 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 உடலை போன்று நீங்கள் ஒற்றுமையாக செயல்படணும். யாரும் வேறுபாடு காட்டக்கூடாது, பாகுபடுத்தக்கூடாது. இப்படி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தருகிறதே. அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கிற நாம எந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறோம்? நோன்பு வைக்கிறோம், தொழுகிறோம், மற்ற விஷயங்கள் ஓகே. ஆனா இது மாதிரியான சம்பந்தம் எடுக்கணும்டா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகணும்னா ஒரு ஏற்றத்தாழ்வு பார்க்குறோமா பார்க்கலையா? தரக்குறைவாக நடத்துறோமா நடத்தலையா? ஒரு சாதாரணமாக ஒரு பேசுறதா இருந்தாலும் கூட அவர்கிட்ட போய் பேசணுமா? அவர் போட்டிருக்கிற சட்டையை பார்க்கறது,
அவர் போட்டிருக்கிற கைலிய வேஷ்டியை பார்க்கிறது. இப்படி தராதரம் பார்த்து பார்த்து தான் பேசி பழகி ஒட்டி உறவாடி நட்பு பாராட்டி கொண்டிருக்கிறோம். இது மாதிரியான சிந்தனை இஸ்லாமிய மார்க்கம் ஒருபோதும் நமக்கு கற்றுத்தரல. அல்லாஹ் இப்படியா சொல்லி தந்தான்? ஒரு ஒற்றுமையாக செயல்படணும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஏன்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படித்தான் இந்த சமூகத்தை வடிவமைப்பதற்கு சொல்லித் தருகிறான். அதுதான் இந்த அரஃபா நாளில் நாம பெறக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். தீண்டாமை என்கின்ற தீய செயலை தீ வைத்து கொளுத்திய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம், சாதாரண மார்க்கம் அல்ல. மக்களிடத்தில் பாரபட்சம், ஓரவஞ்சனை எதுவுமே இருக்கக்கூடாது என்று ஓங்கி அடித்து சொன்ன ஓரிரை கொள்கை இஸ்லாமிய மார்க்கம். அப்படிப்பட்ட மார்க்கத்தை ஏற்றுக்கிற நம்மிடத்துல இது மாதிரியான ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? பாடுபடுத்துறது, வேறுபடுத்துறது, தராதரம் பார்க்கிறது. இவர்கிட்ட போய் பேசணுமா, இவங்கள்ட்ட போய் சம்பந்தம் எடுக்கணுமா, இவங்கள்ட்ட நட்பு பாராட்டணுமா, இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நமக்கு தேவையா என்பதை போன்ற அந்த எண்ணங்கள், அந்த செயல்பாடுகள் இஸ்லாத்தால் வன்மையாக கண்டிக்கப்பட்ட விஷயம். ரசூலுல்லாஹ் காலத்தில் பள்ளிவாசலை கூட்டி சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி திடீர்னு 2-3 நாள் வரல. ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, என்ன இந்த ஒரு பெண்மணி வந்துட்டு போயிட்டு இருந்தாங்களே, பள்ளியை சுத்தப்படுத்திட்டு இருந்தாங்களே, ஆளை காணமே. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், கது மாத்த அந்த பெண்மணி மௌத்தாகி விட்டார்கள், இறந்து போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அப்பொழுதுதான் தன்னுடைய கோபத்தையும் வெளிப்படுத்துறாங்க. அஃபலா குந்தும் ஆதன்துமூனி, அந்த 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 செயலை, அந்த சம்பவத்தை எனக்கு சொல்லியிருக்க கூடாதா? ஏதோ பள்ளியை கூட்டி சுத்தம் செய்கிறவர்கள் என்று நீங்க இழிவா நினைச்சிட்டீங்களா, தரக்குறைவாக நினைத்து விட்டீர்களா என்று ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை கண்டிக்கும் விதமாக வார்த்தைகளை கொட்டி தீர்த்து விட்டு, அந்த பெண்மணியினுடைய கபரை எனக்கு சொல்லித்தாருங்கள், நான் சென்று பிரார்த்தனை செய்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் கபருக்கே சென்று என்ன செய்தார்கள்? தொழுகையே வைத்தார்கள். தொழுகையை நடத்தினாங்க. தொழுகை நடத்தினாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் பிரத்யேக சட்டம். ரசூலுல்லாஹ் கபர்ல போய் எந்த அடியாருக்காகவும், இணை வைப்பு செய்யாத எந்த அடியாருக்காகவும் ரசூலுல்லாஹ் தொழுகலாம், ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்யலாம். இது ரசூலுல்லாஹ்வுக்கு உண்டான பிரத்யேக சட்டம். ரசூலுல்லாஹ் இந்த பெண்மணிக்காக செய்தார்கள். யார் இந்த பெண்மணி? ஏதோ உயர்ந்த குலத்து பெண்மணியா, குறைஷு குலத்து பெண்மணியா, பணக்கார பெண்மணியா, அழகிலேயும் நிறத்திலேயும் பிறரை கவர்ந்து வாழ்ந்த ஒரு பெண்மணியா? பள்ளியை கூட்டி சுத்தம் செய்த பெண்மணி, மக்களால் இலக்காரமாக பார்க்கப்பட்ட பெண்மணி, ஓரவஞ்சனை செய்யப்பட்ட பெண்மணி, பாரபட்சம் காட்டப்பட்ட பெண்மணி. ஆனால் ரசூலுல்லாஹ் காட்டவில்லை. இதுதான் நபி, இதுதான் நபி வழி. இது நம்மிடத்துல இருக்குதா? யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல இன்னும் சில மக்களுடைய நிலையெல்லாம் பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹ் அப்படித்தான் சமூகத்தை கட்டமைச்சாங்க. நிறத்தை வைத்து, குலத்தை வைத்து, கோத்திரத்தை வைத்து, பணத்தை வச்சு இது மாதிரி பிரிச்சு பங்கு போடக்கூடாது, கூறு போடக்கூடாது என்று ஒவ்வொரு நேரத்திலையும் சொல்லி சொல்லி உருவாக்குனாங்க ரசூலுல்லாஹ். ஒன்றும் இல்லை, அன்சாரி தோழர்கள், முஹாஜிர்கள், அவங்களுடைய வரலாறு நமக்கு தெரியும். ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த தோழர்களை அன்சாரி தோழர்கள் அரவணைக்கும் சீடர்களாக மாறினார்கள். தன்னுடைய சொத்தை 2ஆக பிளந்து கூட ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த உன்னதமான எண்ணத்தை கொண்டிருந்தவர்கள் அன்சாரி தோழர்கள். சாதாரண ஒரு தோழர்கள் அல்ல, அவ்வளவு அரவணைத்து காத்தார்கள். 2 மனைவி இருந்தால் ஒரு மனைவியை தலாக்கு செய்து அன்சாரி தோழர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த மக்களுக்கு திருமணமே செய்து வைத்தார்கள். தானே முன்னின்று திருமணம் செஞ்சு வச்சாங்க. அப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய அந்த தோழர்கள் அன்சாரிகள், முஹாஜிர்கள். சில நேரத்தில் இவர்களுக்கு நடுவில் ஏதாவது ஒரு சின்ன கசப்புணர்வு, ஒரு வெறுப்புணர்வு சின்னதாக வரும். ரசூலுல்லாஹ் அப்பையே தட்டுவார்கள். ஒரு சாதாரண ஒரு பயணத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது முஹாஜிர்கள், அன்சாரிகள் அவர்கள் கடந்து செல்றாங்க. அன்சாரி தோழர் அவருடைய பிட்டத்தில் முஹாஜிர் ஒரு லைட்டா சும்மா ஒரு தட்டு தட்டிட்டார், மேனியை தாக்கிட்டாருன்னு சொல்லி இவர் அன்சாரிகளே வாருங்கள், இவர் முஹாஜிர்களே வாருங்கள் என்று சேர்க்கும் பொழுதும் ரசூலுல்லாஹ் வன்மையாக கண்டித்த வார்த்தை என்ன? ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை கால கூப்பாடுகளாக இருக்கிறதே, இப்படியா பிரிஞ்சு போகிறதுக்கான இந்த கூட்டத்தை உருவாக்கினேன்? இறை அச்சத்தின் அடிப்படையில் ஒன்று சேர வேண்டாமா? அது என்ன கூட்டம் சேர்கிறது? அது என்ன ஒருவரை ஒருவர் நீங்கள் கூப்பாடு போட்டு அழைக்கிறீர்கள்? சண்டை சச்சரவுகளை மெருகேற்றி காட்டுவதற்கா? ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி நமக்கு சொல்லித்தராங்கன்னா, சஹாபாக்கள் என்று ரசூலுல்லாஹ் பார்க்கவில்லை. சஹாபாக்களே செய்தாலும் தவறுதான். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வோட இருந்தவங்க, ரசூலுல்லாஹ் முகத்தை பார்த்தவங்க, பார்த்தா தப்பு சரியாயிருமா? ஹராம் ஹலால் ஆயிருமா? சஹாபாக்களாகவே இருந்தாலும் தவறுகள் வரும். அந்த தவறுகளை சுட்டி காட்டி தட்டி கேட்கிற இடத்திலே இருந்தவர்கள் ரசூலுல்லாஹ். அந்த அன்னலம் பெருமானார்
சஹாபாக்கள் என்று விட்டுவிட்டு செல்லவில்லை, சஹாபாக்களாகவே இருந்தாலும் தவறுதான், இதை எப்படி செய்ய முடியும், செய்யாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் கண்டித்து பேசிய அந்த தருவாயை பார்க்க முடிகிறது. அது உணர்த்துகிற பாடம் என்ன? எந்த வகையிலும் இந்த சமுதாயம் பிரிந்து போயிடக்கூடாது. அதைத்தான் ரசூலுல்லாஹ் மறுபடியும் மறுபடியும் நமக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஒருவேளை நமக்குள்ளே பிரித்து பங்கு போட்டு கூறு போட்டு நமக்கு நாமே பாரபட்சம் காட்டி வேறுபடுத்தி ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு சாகிறோம் என்றால் இது சமுதாயத்தின் அழிவு என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. எவ்வளவு பெரிய எச்சரிக்கை பாருங்கள். அல்லாஹ்விடத்திலே ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்றாங்க, இறைவா என் சமுதாயம் எதிரிகளால் ஒன்று சேர்க்கப்பட்டு அநியாயமாக கொன்றொழிக்கப்பட்டு விடக்கூடாது இறைவா என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். எதிரிகளால் இறைவா என் சமுதாயம் அவர்கள் அழிக்கப்பட்டு விடக்கூடாது இறைவா என்று ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ்விடத்திலிருந்து என்ன பதில் வந்தது தெரியுமா? அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான். அதே வேளையில் இன்னொரு செய்தியையும் சேர்த்து சொல்லி கொடுத்தான். எதிரிகள் இந்த சமுதாயத்தை அழித்து இந்த சமுதாயம் அழிந்து போகாது, ஆனால் தங்களுக்கு தாங்களே தன்னின பகையால் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு சாவார்கள். அப்படித்தான் இந்த சமுதாயத்தின் இறுதி முடிவு அப்படித்தான் இருக்கும். இந்த சமுதாயம் அழிக்கப்பட போகுதுன்னா அந்த அழிவினுடைய ஆரம்பம் எப்படி? ஏதோ எதிரி வந்து அடிக்கிறான், ஆளுகிற ஆட்சியாளர்கள் அடிக்கிறான், RSS சிந்தனை படைத்தவன் அடிக்கிறான், அவன் அடிக்கிறான் இவன் அடிக்கிறான் என்று அந்த காரணத்தை காட்டி சமுதாயம் ஒருபோதும் அழிக்கப்பட்டாது. இந்த சமுதாயம் அழிந்து போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒற்றுமை இல்லாமல் வேற்றுமை பாராட்டி தங்களுக்கு நடுவிலே ஏற்பட்டிருக்கிற சின்ன சின்ன கசப்புணர்வு, வெறுப்புணர்வு, காழ்ப்புணர்ச்சி, பொறாமை குணம், இதனால் தான் இந்த சமுதாயம் அழிந்து போகும். பாரபட்சம், வேறுபாடு, இது மாதிரியான எண்ணங்களால் தான் இந்த சமுதாயம் அழிஞ்சு போகும். இதுதான் இஸ்லாமிய சமூகத்தினுடைய இறுதி முடிவு என்று ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். அப்ப இது காட்டுற செய்தி என்ன? சமுதாயத்தினுடைய இறுதி முடிவு இப்படித்தான் இருக்கும். இன்னைக்கு எவ்வளவோ நாம பேசுகிறோம், ஆனால் இந்த ஓரிரை கொள்கையின் அடிப்படையில் ரசூலுல்லாஹ் உருவாக்கிய மாதிரி அந்த பட்டாளத்தை போன்று சமுதாயம் ஒன்று தரலாவிட்டால் சமுதாயத்துக்கு நடுவிலே எக்கச்சக்கமான பிரச்சனைகளும் காழ்ப்புணர்ச்சிகளும் வன்மங்களும் கோபங்களும் அப்படியே பெருக்கெடுத்து ஓடத்தான் செய்யும். பாரபட்சத்தோடு ஓரவஞ்சனையோடு சமூகத்தை கூறு போட்டு பிரித்தாலும் சூழ்ச்சிகளை போன்று ஷைத்தானுடைய அலங்கார வார்த்தைகளுக்கு இணங்க, அவனுடைய ஆசைக்கு இணங்க செயல்படுகிற ஒரு அவல நிலையைத்தான் கண்ணுக்கு முன்னாடி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் பணக்காரன் ஏழை ஒன்று சேர மாட்டேங்கிறான், கருப்பா இருக்கிறவன் வெள்ளையா இருக்கிறவன் பேச மாட்டேங்கிறான், நட்பு பாராட்ட மாட்டேங்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு அக்கிரமம், எவ்வளவு பெரிய அநியாயம். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு தினம் நாம அரஃபா நோன்பை வச்சிருக்கிறோம். நோன்பு என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இந்த நோன்பினுடைய பின்னணியே, இதனுடைய பின்புலமே இந்த ஒற்றுமை என்கின்ற ஒரு 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 உன்னதமான பண்பை செயல்படுத்துவதற்காகத்தான். குறைஷிகள் ஒரு பக்கம் சமுதாயத்தை பிரித்து தனக்கென்று ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்த பொழுது அதெல்லாம் கிடையாது. நீ சொன்னதா சட்டம், நீ வச்சதா அதிகாரம், எங்கிட்ட தான்டா அதிகாரம் இருக்குது. அல்லாஹ் என்ன பார்த்தா, நீ மக்களை புறக்கணிக்கிற, மக்கள் எங்க கூடுறாங்களோ அங்கத்தான் நீ வந்தாகணும். நீ உயர்ந்த குலத்துக்கு பிறந்திருக்கலாம், உனக்கு நீயே பெருமை பேசிக்கலாம், ஆனா நான் சொன்ன கட்டளை நீ வந்து தான் ஆகணும் என்று அல்லாஹ் கட்டளை போட்டான். அரஃபாவை புறக்கணிச்சா ஹஜ்ஜு சேராது தெரியுமா? அரஃபா அந்த பெருவழியை புறக்கணித்தால் ஹஜ்ஜு சேராது. அப்படிப்பட்ட மகத்தான சட்டத்தை அல்லாஹ் பிறப்பித்ததற்கு அடிப்படை காரணமே சமுதாயம் ரெண்டாக பிளந்துடக்கூடாது என்பதற்காகத்தான். நீங்கள் ஆரம்பத்திலிருந்து எடுத்து யோசித்து பாருங்கள். ஏதோ எதிரிகள் வந்து சமூகத்தை கூறு போட்டு விற்று போய்விட்டார்கள், அநியாயமாக கொன்றொழித்தார்கள் என்ற செய்தியெல்லாம் அதிகமாக பார்க்க இயலாது. ஜபல் போர் என்கின்ற போர் உங்களுக்கு தெரியும். சஹாபாக்களுக்கு நடுவிலேயே பிரச்சனை, போட்டி, பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, வெறுப்புணர்ச்சி, பகை, இதுதான் இதெல்லாம் எதனால ஏற்படுது என்பதை பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சமுதாயத்தை அழகிய முறையிலே வார்த்தெடுக்க வேண்டும் என்று அழகான கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறான். இந்த அரஃபாவுடைய நாளில், இந்த நோன்பு நோட்டிருக்கிற உன்னதமான சந்தர்ப்பத்தில், இந்த புனித ஜும்மாவுடைய நேரத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், எந்த மனிதர்களும் இழிவாக்கப்பட்டவர்கள் கிடையாது. அவர்களுக்கு பணம் இருக்கலாம், சில பேரிடத்துல பணம் இல்லாமல் இருக்கலாம், சில பேர் அழகாக இருக்கலாம், சில பேர் அழகு இல்லாமல் இருக்கலாம், சில பேர் உயர்ந்த குலமாக சமுதாயத்துல, ஊர்ல, மாவட்டத்துல, நாட்டுல பார்க்கப்படலாம், சில பேருக்கு ஒன்றுமே இல்லாமல் கூட இருக்கலாம். சமுதாய அங்கீகாரத்தை மட்டும் நாம பார்க்க கூடாது, அந்த சத்திய இறைவனுடைய அங்கீகாரத்தை பார்க்கணும்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதரை வைத்து சொல்ல சொன்னான், இன்னல்லாஹ லா யந்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும். இறைவன் உங்களுடைய முகத்தோற்றத்தை பார்க்க மாட்டான், உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் பார்க்க மாட்டான். வலாக்கின் யந்துரு இலா குலூவிக்கும் வ அமாலிக்கும். உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான், உங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கிறான், அமல்களை பார்க்கிறான். இப்படி பார்க்கிற அந்த பார்வைதான் இறைவனுடைய பார்வை. இறைவனுக்கு நாம விசுவாசமாக இருந்தால் போதும், இறைவனுக்கு நாம் உண்மையாக இருந்தால் போதும், இறைவன் நம்மை நேசிக்கும் விதமாக நாம் நடந்தால் போதும். உலகத்தில் யார் என்னை மதித்தாலும் மதிக்காவிட்டாலும், யார் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், நான் இறைவனுக்காக வாழ்கிறேன், இறைவனுக்காகவே வாழ்ந்து மரணிக்க விரும்புகிறேன் என்ற மகத்தான பேர் உபதேசத்தை, பெரிய அறிவுரையை இஸ்லாமிய மார்க்கம் இந்த நாளை வைத்து நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த நாளிலே இருக்கின்ற நாம் இந்த படிப்பினையை எடுத்து வாழ்க்கையிலே செயல்படுத்துகிற நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவர்களை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம், அம்மா பஅத். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தீண்டாமை, வேற்றுமை காட்டுகிற நிலை, இழிவாக பார்க்கக்கூடிய அது மாதிரியான சூழல் என்பது ஏதோ இந்தியாவில் வட மாநிலங்களில் அங்கே நடக்கிறது இங்கே நடக்கிறது அப்படின்ற மாதிரி செய்தியை தாண்டி இன்றைக்கு வரைக்குமே தமிழ்நாட்டிலேயும் கூட இந்த பிரச்சனை தலைவிரித்து ஆடத்தான் செய்கிறது. ஆளுகிற ஆட்சியாளர்களும் அவ்வளோ பெரிய முயற்சிகள்லாம் எடுத்த மாதிரி நமக்கு தெரியாது. வேங்கை வயல் என்கின்ற ஒரு பகுதி, தலித்தின மக்கள் வாழுகிற பகுதி, குடிக்கிற தண்ணீர் தொட்டியிலே மனித மலத்தை கலந்து அதை என்ன செய்தார்கள், விநியோகித்தார்கள். பல பேருக்கு காய்ச்சல், பலவிதமான பிரச்சனைகள் இன்றைக்கு வரைக்குமே கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆகிருச்சு. இந்தியாவில் தான், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கிராமம் தான், அந்த கிராமத்துக்குள்ளே இன்னைக்கு வரைக்கும் போக முடியாது. அரசாங்கத்தின் உத்தரவோடு, போலீஸ்காரர்களுடைய அதிகாரிகளுடைய அனுமதியோடு தான் அங்கே செல்ல முடியும். இதெல்லாம் நமக்கு காட்டுகிற செய்தி என்னன்னா, நடைமுறை இன்னைக்கு வரைக்குமே தலித்தின மக்கள் என்று அவர்கள் ஒதுக்கப்படுறாங்க. தேவேந்திர குல வேளாளர்கள் என்று சொல்லுவாங்க. இப்படி சமூகத்தில் சுற்றி இருக்கிற சூழலெல்லாம் பார்க்கணும். ஏதோ நம்ம வாழ்ந்தோம், நம்ம குடும்பம் உண்டு, மனைவி உண்டு, பிள்ளை உண்டு, இப்படின்ற மாதிரி போகிறதோட சுயநல வாழ்க்கையாக வாழ்ந்துவிட்டு சென்றக்கூடாது. எந்த சமூகத்துக்கு நடுவில் வாழ்கிறோம், எப்படியான இன்னல்களை, இக்கட்டான சூழ்நிலைகளை அந்த சமுதாய மக்கள் சந்திக்கிறார்கள் என்பதை பார்த்தால்தான் அவர்களிடத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வுகளை நகர்த்தி கொண்டு போய் சேர்க்க முடியும். சேர்த்தோம் என்றால் எக்கச்சக்கமான மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கு அது ஒரு வாய்ப்பு அரணாக அமையும். நமக்கு தான் சுற்றி இருக்கிற சூழலே தெரிய மாட்டேங்குது, நம்ம எப்படி போய் தீர்வை போய் நம்ம சொல்ல போகிறோம்? அது சுற்றி இருக்கிற சூழல் எல்லாம் காட்டுற செய்தி. இன்னைக்கு இஸ்லாத்தை நோக்கி இன்னைக்கு மட்டும் அல்ல, 12 காலமாக, ஆண்டாண்டு காலமாக, நூற்றாண்டுகளாக, பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய மக்கள் பெருவாரியாக காரணம் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று தான். என்னைய பாகுபடுத்தினாங்க, என்னைய வேறுபடுத்தினாங்க, கீழ்த்தரமாக பார்த்தாங்க, அந்த மதமே அப்படி தான் சொல்லுச்சு, அந்த மார்க்கமே எங்களுக்கு அப்படி தான் கற்று தந்துச்சு, அதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியல, தாங்கிக் கொள்ள முடியல, அவமானங்களையும் அசிங்கங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியல, எங்களுடைய சுய மானத்தை எல்லாம் விட்டு விட்டு அப்படிப்பட்ட கொள்கையிலே நாங்கள் பயணிக்கணுமா என்றுதான் இஸ்லாத்தை நோக்கி வந்தவர்கள் அதிகம். இங்கே உள்ள கொள்கை கோட்பாடு இதெல்லாம் இருக்கும் தான், ஆனால் நீங்கள் நடைமுறையில் நீங்கள் பெர்சன்டேஜ் கணக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா விகிதாச்சார அடிப்படையில் எக்கச்சக்கமான மக்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு, ஓரவஞ்சனை செய்யப்பட்டு, பாகுபடுத்தப்பட்டு, அதனால் அவர்கள் ஏற்படுகிற அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ள முடியல. அப்படி இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்கள் தான் அதிகம். இதை நான் சொல்றதுக்கு காரணம், இது மாதிரியான மார்க்கத்தை நோக்கி ஈர்க்கக்கூடிய ஈர்ப்பு அம்சங்கள் இருக்கிறது, ஈர்ப்பு விசைகள் இருக்கிறது. இதை பிற மதத்தவர்கள் இன்றைக்கும் தெரியாமல் புரியாமல் தான் இருக்கிறாங்க. எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லை, சுயமானத்தை இழந்தாலும் பரவாயில்லை, இப்படியே இருந்துட்டு இப்படியே போயிடுவோம் என்பதை போன்று நினைத்து கொண்டு வாழுகிற நிலையிலே மக்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. எங்கேயோ இல்லை, இங்கேயே இருக்கிறார்கள், தமிழகத்திலே இருக்கிறார்கள், ஏன் திருநெல்வேலியிலே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் என்ன எடுத்து அந்த அரசாங்கத்தினுடைய அந்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் என்ன உணர்த்துது தெரியுமா? தமிழ்நாட்டிலேயே அதிகமாக ஜாதி வைத்து, அதை வைத்து கொடுஞ்செயல்கள், கொலைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம். எங்கேயோ போய் பிரச்சாரம் செய்ய வேண்டியதில்லை, இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற ஊரில் நம்ம பிரச்சாரம் செஞ்சிருக்கிறோமா? இஸ்லாத்தில் இது மாதிரியான கொடுஞ்செயல் இல்லை
என்கின்ற அந்த அழகான உபதேசத்தை எடுத்து சொல்லிட்டோமா? சொல்றது நம்முடைய கடமை, ஏற்றுக்கொள்வதும் கொள்ளாததும் அவர்களுடைய விருப்பம். சொன்னோமா என்பதை அல்லாஹ் பார்ப்பான். உனக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேனே, உனக்கு தெரிந்த இந்த மார்க்க செய்திகளை ஏன் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லல? நினைச்சிருந்தா அல்லாஹ் நம்மையும் அந்த சமூகத்தில் ஒருவராக படைத்திருக்கலாம், பிறக்க வைத்திருக்கலாம். நமக்கு நேர்வழியை ஹிதாயத்தை கொடுத்து அல்லாஹ் காப்பாற்றியதை போன்று நம்மால் ஒரு 4 பேருக்கு நேர்வழியை எடுத்து சொல்ல முடியாதா? இயலாதா? இதை விட என்ன கொம்பு சீவிர வேலையா நமக்கு இருக்குது? இதை விட பெரிய நமக்கு கிழிச்சு பார்க்கக்கூடிய வேலையா இருக்குது? யோசித்து பாருங்கள். அப்ப நமக்கு கிடைத்த இந்த மார்க்க உபதேசங்களை மிக குறிப்பாக தீண்டாமை சார்ந்து, இந்த வேறுபடுத்துகிற கூறு போடுகிற இது சார்ந்த விஷயங்களை, உபதேசங்களை, அறிவுரைகளை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்னால் நிச்சயமாக மார்க்கத்தை நோக்கி அலைகடலாக மக்களுடைய எழுச்சி, மக்களுடைய வருகை அதிகமாக இருக்கும் என்பதை உங்களுக்கு நினைவூட்டியவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.